அலட்சியமுள்ள ஜீவியை மாற்றிவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லாமல், கர்த்தருடைய சத்தம் கேட்காமல், தேவ சமூகம் இல்லாமல் நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அலட்சியம் உண்டாகும். யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தேவ சத்தம் கேட்கல, தேவ சமூகம் இல்ல, ஆண்டவரோடு கூட நெருங்கல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போகல, ஆண்டவருடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ரைட்டா அலட்சியம். அப்புறம் நிர்விசாரம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை தடம் புரண்டும். நம்முடைய கூடாரம், இப்பொழுது நான் அந்த கூடாரத்தை பற்றி தான் பேசுகிறேன், கள்ளனுடைய கூடாரமாய் மாறிவிடும். கள்ளத்தனமான கூடாரமாய் மாறிவிடும். அது நமக்கு வேண்டாம். நம்முடைய வீடு தேவன் தங்குகிற வீடா, தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரமாய் என்னுடைய கூடாரம், தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற கூடாரமாய் என்னுடைய கூடாரத்திலே கர்த்தருடைய வாசம் இருக்கிற கூடாரமாய், ஆம், நீதிமானுடைய கூடாரமாய், ஞானவானுடைய கூடாரமாய், இஸ்ரவேலரின் கூடாரமாய் இருந்தால் என் ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற கூடாரமாய் காணப்படும். என் கூடாரம் கள்ளனுடைய கூடாரமாய் மாறி போனால் நான் நிர்விசாரம் உள்ளவனாய், நான் அலட்சியம் பண்ணுகிறவனாய், நான் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவனாய், நான் ஆண்டவருடைய சமூகம் இல்லாமல் அலைந்து தெரிகிறவனாய் நான் காணப்பட்டா என்னுடைய கூடாரம் தானாய் கள்ளனுடைய கூடாரமாய் மாறி. உங்களுடைய கூடாரமும் என்னுடைய கூடாரமும் இந்த லாக்டவுன் நாட்களிலே, இந்த கொரோனா நாட்களிலே நமக்கு நல்ல ரெஸ்ட் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதிகமாக தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்க கூடிய நாட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதிகமாக வசனங்களை தியானிக்க முடியும். அதிகமான காரியங்கள்ல நம் ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட முடியும். அதிகமாக தேவ சமூகத்தில் வந்து இருந்து தேவனுடைய காரியங்களில் நாம் ஈடுபட முடியும். நல்ல ஆராதனை சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் போது நம்முடைய கூடாரத்தை நாம் நிர்விசாரமாய் மாற்றும்படி நம்மை அதற்கு ஒப்புக் கொடுக்க கூடாது. பாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த நாட்களை அலட்சியப்படுத்த வேண்டாம். இந்த நாட்களை நீங்கள் நிர்விசாரமாய் எண்ண வேண்டாம். இஸ்ரவேலரின் கூடாரத்தில் வெளிச்சம் இருந்தது. காரணம் என்ன? அங்கே காரியர்களுக்கு அதிகாரம் இல்லை. நீதிமானுடைய கூடாரத்தில் சாபத்துக்கு அதிகாரம் இல்லை. ஞானவான்களின் கூடாரத்தில் வேண்டிய திரவியமும் வேண்டிய எண்ணெயும் இருந்தது. ஆனால் கள்ளனுடைய கூடாரத்தில் எல்லா கள்ளத்தனங்களும் அங்கே வந்து இருக்கிறது. நிர்விசாரத்தினால் தேவனுடைய ஜனமே, நிர்விசாரத்தினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை உங்க வாழ்க்கையில ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் எடுத்த பிரயாசம் எத்தனை தெரியுமா? எத்தனை நாட்கள் உங்களை ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவினார். எத்தனை நாட்கள் கர்த்தர் திட்டமாய் உங்களோடு பேசினார். எத்தனை நாட்கள், எத்தனை ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் உங்களை உருவாக்கி எடுத்தார். இதை நீங்கள் நிர்விசாரம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எடுக்கிற பிரயாசம் ஜாஸ்திங்க. ஆண்டவர் நமக்காக எடுக்கிற பிரயாசங்கள் ரொம்ப அதிகம். ரொம்ப பிரயாசப்படுகிறார். எப்படியாகிலும் என் பிள்ளைகள் என் சத்தத்தை கேட்டு என் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எத்தனையோ அனுகூலமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு வருவதின் நோக்கம், இந்த நாட்களை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. துன்மார்க்கர் அலட்சியப்படுத்தலாம், அக்கிரமக்காரர்கள் அலட்சியப்படுத்தலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த நாட்களை அலட்சியப்படுத்தலாம். ஆகவே இந்த நாட்களை நாம் வீணாக்க கூடாது. தேவ சமூகத்தில் வந்து இருந்து வசனங்கள் படிக்கலாம், வசனங்கள் தியானிக்கலாம், நல்ல ஜெபிக்கலாம், நல்ல உபவாசிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஓடி வந்து இருக்கலாம். வேலை இருக்கிற நாட்கள்ல வேலை செய்யணும். ஆண்டவர் சும்மா இருக்க வச்சிருக்கிற நாட்கள்ல தேவ சமூகத்தில் வந்து இருக்கணும். சத்தமான சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூடாரத்தை குறித்து யோபு சொல்லுகிறார். முதலாவது நான் இப்பொழுது சொன்ன கூடாரத்துக்கு பேர் என்ன பேரு? கள்ளருடைய கூடாரம். கள்ளருடைய கூடாரம். இரண்டாவது ஒரு கூடாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போ, பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோபு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த கூடாரத்துக்கு பேரு
மாயக்காரரின் கூடாரம். மாயக்காரரின் கூடாரம். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போ. பரிதாபம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். நாம் படித்தபடி முதலாவது நாம் படித்தது ஒன்றாவது கள்ளருடைய கூடாரம், இரண்டாவது மாயக்காரரின் கூடாரத்தை குறித்து படிக்க போகிறோம். இந்த கூடாரம் வெறுமையாய் போ, அக்கினி பட்சிக்கும். பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். மாயக்காரரின் கூடாரத்தை அக்கினி பட்சிக்கும். அக்கினி என்றால் சோதனையை காண்பிக்கிறது, நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. அக்கினி என்றால் நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாயக்காரனை குறித்து, யார் மாயக்காரன்? யார் மாயக்காரன்? மாயக்காரனுடைய கூடாரத்தை அக்கினி பட்சிக்குமா? மாயக்காரனுடைய கூடாரத்தில் நியாய தீர்ப்பு உண்டாகுமா? அக்கினி என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. அக்கினி பட்சிக்குமா? அப்படியானால் மாயக்காரனை குறித்து நாம் படிக்கும் போது யார் மாயக்காரன்? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு அடுத்தவனை வாயினால் வாசிக்க பார்க்கலாம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். இங்கே மாயக்காரனுடைய சுபாவம் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். பேசி 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 மற்றவங்களுடைய நற்பெயரை கெடுப்பது, மற்றவங்களுடைய பெயரை கெடுப்பது. மாயக்காரன் யார்? அவன் தனக்கு அடுத்தவனை, தன் சகோதரனை அல்லது தனக்கு அடுத்தவனை, பக்கத்தில் இருக்கிறவனை அவன் தன் வாயினால் என்ன செய்யறானா? அப்படி வாயினால் கெடுக்கிறான். அப்படின்னா பேசி 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 அவங்க நற்பெயரை கெடுப்பது. இவன் மாயக்காரன். அருமையானவர்களே, மற்றவருடைய நற்பெயரை நாம் கெடுக்கிறோமா? பிறருடைய பெயரை நாம் கெடுக்கிறோமா? பிறருக்கு அவங்க பெயருக்கு கேடு உண்டாக்குகிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக்குகிறதா அல்லது கேடு உண்டாக்குகிறதா? மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தைகளை பேசுவீங்களா? மற்றவர்களுடைய பெயருக்கு களங்கம் கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசுறீங்களா? இது மாயக்காரனுடைய சுபாவம். மாயக்காரன் யார்? பேசி பேசி தன் வாயினால் என்ன செய்யறான்? கெடுக்கிறான். அவன் யாரை கெடுக்கிறான்னா தனக்கு அடுத்தவனை, தனக்கு அடுத்தவனை அவன் கெடுக்கிறான். இவன் மாயக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அதிகமாக பேசி 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 நம்முடைய வாழ்க்கை கரைப்படுகிறது, நம்முடைய கூடாரம் கரைப்படுகிறது. நமக்கு அடுத்தவர்களை, நம்மோடு கூட இருக்கிறவர்களை, சக விசுவாசிகளை, சக சகோதர சகோதரிகளை, சகமாய் நம்மோடு கூட வேலை ஸ்தானத்தில் வேலை செய்கிறவர்களை, பிறருடைய பெயரை நாம் கெடுப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் தான் யாரு? மாயக்காரன். மாயக்காரனுடைய கூடாரத்தில் எது வந்து பட்சிக்குமா? அக்கினி, நியாய தீர்ப்பு உண்டாகும், அக்கினி பட்சிக்கும். மாயக்காரனை குறித்து இன்னொரு சுபாவம் சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவனுடைய 2வது சுபாவம், மாயக்காரனுடைய 2வது சுபாவம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழ்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தர்மம் செய்யும் போது தன்னை மற்றவர்கள் புகழ விரும்புகிறான், தன்னை மற்றவர்கள் உயர்த்தும்படி விரும்புகிறான், புகழ்ச்சியை நாடுகிறான். மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல நீயும் நானும் தர்மம் செய்யக்கூடாது. இதை மனிதர்கள் புகழணும், மற்றவங்க நம்மளை புகழணும், மற்றவங்க நம்மளை புகழ்ச்சியா வைக்கணும், மனுஷனால் புகழப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த மாயக்காரன் தர்மம் செய்யணும். மற்றவங்க எல்லாம் அவங்க நல்லவங்க, எவ்வளவு அழகா தான தர்மம் பண்றாங்க, எவ்வளவா கொடுக்குறாங்க அப்படின்னு மனுஷன் செய்யணும், புகழணும். அப்படி ஒரு புகழ்ச்சியை விரும்பி தர்மம் செய்கிற ஒரு மனிதனை வேதம் சொல்லுகிறது. அவன் யாரு? மாயக்காரன்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் மனுஷரால் புகழப்படக்கூடாது, கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். புகழ்ச்சிக்காக நாம் எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை புகழ வேண்டும், கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அப்ப புகழ்ச்சியை விரும்பி தர்மம் செய்கிற ஒரு மனிதனை குறித்து தான் நாம் இங்கே படிக்கிறோம். எந்த காரியமானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு புகழை நீ விரும்பி நீ செய்வாயானால், உன்னை மற்றவர்கள் உயர்த்தணும் புகழணும் அப்படின்னு விரும்பி செய்வாயானால், உன்னை வேதம் மாயக்காரன் என்று சொல்கிறது. மூன்றாவது ஒரு மாயக்காரனை குறித்து படிக்கும் போது 6ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் இன்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இந்த மாயக்காரன் என்ன செய்யறான் தெரியுமா? மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறான். வீதிகளிலும் ஆலயங்களிலும் தெருக்களிலும் சந்திகளிலும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். நீண்ட ஜெபம் பண்றான். மனுஷர் காண வேண்டும் என்று ஒரு புகழ்ச்சிக்காக என்ன அழகா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு மனுஷர் காண வேண்டும் என்று இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்னா, நம்மை வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபிக்க கூடாது. ஜெபம் என்று சொல்வது நானும் தேவனும் சந்திக்கிற இடம், நானும் தேவனும் பேசுகிற இடம், எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு. இதுல அந்நிய எண்ணத்தோடு அந்நிய சிந்தைகளோடு மற்றவர்கள் நம்மை மேன்மையாக எண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் ஜெபம் பண்ணணும்னா, அந்த ஜெபம் யாருடைய ஜெபமா? யாருடைய ஜெபமா? மாயக்காரனுடைய ஜெபம். மாயக்காரனுடைய ஜெபம். இன்னொரு நபரை குறித்து 4வது படிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மாயக்காரனுடைய உபவாசம் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6:14. மத்தேயு 6:14 14. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. முகத்தை அப்படியே தூங்குற மூஞ்சா வச்சிருப்பாங்க, முகம் அப்படியே சுருங்கி இருக்கும். என்ன பிரதர்? எத்தனை நாள் பிரதர்? ஏன் பிரதர்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தலைக்கு எண்ணெய் தடவு, உன் முகத்தை சுருங்க விடாங்க, மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசம் இருக்காங்க அப்படின்னு இருப்பாயானால் அது மாயக்காரனுடைய உபவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சரீரம் எப்படி இருக்கிறது? கள்ளருடைய கூடாரமா? மாயக்காரனுடைய கூடாரமா? மாயக்காரனுடைய கூடாரமா? மாயக்காரனுடைய கூடாரத்தை குறித்து 4 காரியங்கள் நான் சொல்லி தந்தேன். மாயக்காரனுடைய கூடாரத்தை அக்கினி பட்சிக்கும், நியாயத்திற்கு உண்டாகும். மாயக்காரன் யார்? அவன் தனக்கு அடுத்தவனை வாயினால பேசி கெடுக்கிறவன், நற்பெயரை கெடுக்கிறவன் மாயக்காரன் என்றும், 2வது மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் பண்ணுகிறவன், 3வது நீண்ட ஜெபம் பண்ணுகிறவன், 4வது மனுஷர் காண வேண்டும் என்று உபவாசம் இருக்கிறவன். இப்பொழுது உங்களை என்னையும் பார்த்து வேதம் கேட்கிற கேள்வி, உன்னுடைய கூடாரம் கல்லனுடைய கூடாரமா? உன்னுடைய கூடாரம் மாயக்காரனுடைய கூடாரமா? உன்னுடைய கூடாரம் கல்லனுடைய கூடாரமா இருக்குமானால் ஆண்டவரத்தை வாசம் பண்ண முடியாது. உன்னுடைய கூடாரம் மாயக்காரனுடைய கூடாரமா இருக்குமானால் கர்த்தரங்கை வாசம் பண்ண முடியாது. கர்த்தர் வாசம் பண்ண வேண்டுமானால் சகோதரனே சகோதரியே, இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனங்களை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிற கூடாரமாய் மாற வேண்டுமானால் எல்லா கள்ளத்தனங்களையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா. எல்லா கள்ளத்தனங்களும் நம்ம விட்டு விலக வேண்டும். மாயக்கார வேஷங்கள் விலக வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்த விரும்பக்கூடாது.
மனுஷனுக்கு ஏற்ற விதமா ஜீவிக்க கூடாது. நம்முடைய ஜீவியம் மாறணும். கள்ளத்தனம் ஆண்டவருக்கு முன்பாக எதையும் மறைக்க கூடாது. கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு எல்லாம் உங்களை எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையில ஒரு உணர்வு வேண்டும். உன் வாழ்க்கையில ஒரு பயம் வேணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க நிற்கும் போது உனக்குள்ள ஒரு பயமும் ஒரு உணர்வும், தேவ சமூகம் என்கிற பயபக்தி உனக்குள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கள்ளத்தனமான காரியங்களை நம்மை விட்டு விளக்க வேண்டும். கள்ளத்தனமான காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். கள்ளத்தனமான காரியங்கள் எவை என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தால்தான் நம்முடைய கூடாரம் ஆண்டவர் விரும்புகிற கூடாரமாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லலாமா? அல்லேலூயா. நீயும் நான் இந்த வசனத்தை கேட்கும் போது, இந்த சத்தியத்தை கேட்கும் போது, உன் வீடாகிய கூடாரம் எப்படி இருக்கிறது? உன் சரீரமாகிய கூடாரம் எப்படி இருக்கிறது? அது கள்ளத்தனமான கூடாரமாக இருக்கிறதா? அது மாயக்கார கூடாரமாக இருக்கிறதா என்பதை இந்த இடத்துல வைத்து பார்த்து உன்னை தேவ சமூகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே தான் இந்த சத்தியம் இங்கே பேசப்படுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கூடாரம் யோபு சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது, 15 19ஆம் வசனத்தை சேர்த்து படிக்கும் போது 5ஆம் வசனத்தை படிக்க பார்க்கலாம். 5 6. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் அடுப்பின் நெருப்பும் அணைந்து போகும், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். 19ஆம் வசனம் படிக்க. அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாருக்கு தக்கவன் ஒருவனும் இல்லை. 15ஆம் வசனம் படிக்க. அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். இது யாருடைய கூடாரம் என்றால் துன்மார்க்கனுடைய கூடாரம். துன்மார்க்கனுடைய கூடாரம். துன்மார்க்கனுடைய கூடாரத்துல விளக்கு அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுப்பினுடைய நெருப்பு அணைந்து போகும். இது துன்மார்க்கனுடைய கூடாரம். அவன் வாசஸ்தலம் கந்தகம் தெளிக்கப்படும். எத்தனை வசனம் தம்பி? 15ஆ? நான் வாசிப்பாங்க. அவனுடைய வாசஸ்தலத்தின் மேல கந்தகம் தெளிக்கப்படும். இங்கே ஒரு நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம். கந்தகம் என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. அக்னி என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. இது துன்மார்க்கனுடைய கூடாரம். இந்த துன்மார்க்கனுடைய கூடாரத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களின் மூலமாக நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய கூடாரம் கள்ளருடைய கூடாரமா, மாயக்காரனுடைய கூடாரமா, துன்மார்க்கனுடைய கூடாரமா என்பதை வசனங்களை வைத்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனம் திரும்புதல் சிலருடைய வாழ்க்கையில வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு பக்தி வந்துச்சுன்னா ஒரு திடீர்னு வரும், திடீர்னு மறைஞ்சிடும். ஜனவரியில் ஒரு பக்தி இருக்கும், டிசம்பர் ஆனா ஒரு பக்தி வந்துடும். அவங்களுடைய பக்தி வித்தியாசமா இருக்கும். தேவ சமூகத்தில் இருந்தா தேவ சமூகம் என்கிற பக்தி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கும்போது தேவ சமூகத்துக்கு ஏற்ற பக்தி இருக்கும். ஆனா இதை விட்டுட்டு வெளியே போகும்போது இந்த பக்தி மாறி வேற வந்துடும். அப்படின்னா மேகம் எப்படி எழும்பி திடீர்னு என்ன செய்யும்? நல்லா எழும்பும், திடீர்னு என்ன செஞ்சிடும்? இதை போல ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் தோன்றுவதும் மறைவதும் அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியம் தோன்றுவதும் திடீரென்று தோன்றுவதும், திடீரென்று எழுப்புதல் அடைவதும், திடீரென்று அபிஷேகம் கிடைப்பதும், திடீரென்று வல்லமையாய் ஜீவிப்பதும் அல்ல. திடீரென்று அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடிக்கிட்டே இருக்கணும், நிற்க கூடாது. திடீரென்று அபிஷேகம், திடீரென்று வல்லமை, திடீரென்று கிருபை, திடீரென்று காரியங்கள். தேவ சமூகம் தான் ஒண்ணு, தேவ சமூகம் இல்லைன்னா ஒண்ணு. அப்ப தோன்றி மறைய கூடாது. எனக்கு அருமையானவர்களே, கள்ளனுடைய கூடாரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. இங்கே துன்மார்க்கனுடைய கூடாரத்துல அவனுடைய விளக்கு அணைந்து போகுமா? அவனுடைய விளக்கு அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த துன்மார்க்கன் யார்? அப்படியானால் துன்மார்க்கனுடைய கூடாரத்துல கந்தகம் வந்து விழும், நியாய தீர்ப்பு உண்டாகும், அவனுடைய விளக்கு அணைந்து போகும், அவன் கூடாரத்தில் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு சாபமான காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் துன்மார்க்கன் யார்? அது நமக்கு தெரியணும்ல. துன்மார்க்கன் என்றால் யார்? சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம்
4ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தரை துன்மார்க்கன் யார் என்றால் அவன் வேண்டினது விரும்பினது எல்லாம் கிடைத்ததினால் அந்த பொருளை குறித்து மேன்மை பாராட்டி தன்னைத்தானே உயர்த்தி தன்னைத்தானே புகழ்ந்து யாரை அசட்டை பண்ணுகிறான்? தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தான் துன்மார்க்கன். அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறவனாயிருப்பான். தேவனை அசட்டை பண்ணுகிறவனாயிருப்பான். உள்ளத்திலே இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்தவனாய் தன்னைத்தானே போற்றி கர்த்தரை அவன் அசட்டை பண்ணுகிறான். 4ஆம் வசனம் வாசி தம்பி. தன் கர்வத்தினால் தேவனை தேடான். முதலாவது துன்மார்க்கன் யாரு? தேவனை அசட்டை பண்ணுகிறவன். இரண்டாவது தன் கர்வத்தினால் தேவனை தேடான். 3வது வாசி தம்பி 13ஆம் வசனம். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். எனக்கு அருமையானவர்களே, தான் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி தன்னைத்தானே போற்றுகிறான் துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கன் கர்வத்தினால் தேவனை தேடான். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனை தேடாதவனுடைய கூடாரம், தேவனை தேடாதவனுடைய ஜீவியம், தேவனை அசட்டை பண்ணுகிறவனுடைய ஜீவியம், ஆராதனையை, வேத வாசிப்பை, காலை ஜபத்தை, ஊழியக்காரனை அசட்டை பண்ணுகிறவன் துன்மார்க்கன். துன்மார்க்கன் தான் இச்சித்ததை அவன் விரும்பினது என்ன செஞ்சிருக்கு? துன்மார்க்கன் யாருன்னா நீங்க சாராயம் குடிச்சிட்டு அலையிறவன், அவன் வேற உலகத்துல இருக்கிறவன். வேதம் சொல்லுகிற துன்மார்க்கன் யாரு அப்படின்னா இவன் இச்சித்ததெல்லாம் கிடைச்சதுனால பெருமை பாராட்டி பொருளை அபகரித்ததினால் தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிறான்? போற்றி தன்னைத்தானே என் கைப்பலன், நான் சம்பாதித்தது என் சம்பாத்தியம், எனக்கு இருக்கிற பலன், எனக்கு இருக்கிற திறமை, எனக்கு இருக்கிற விசேஷம், இதனால நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே போற்றி தன்னைத்தானே உயர்த்தி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இரண்டாவது தன் கர்வத்தினால் தேவனை தேடான். ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஒரு அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை தேடாமல் இருப்பது எப்படி? கர்வத்தினால். கர்வத்தினால் கர்வம். இவன் துன்மார்க்கன் மட்டுமல்ல, தேவனை அசட்டை பண்ணுகிறவன், ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிறவன், வேதத்தை அசட்டை பண்ணுகிறவன், ஜபங்களை அசட்டை பண்ணுகிறவன், தேவனுடைய தாசர்களை அசட்டை பண்ணுகிறவன், ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிறவன், வேதத்தை அசட்டை பண்ணுகிறவன், ஜபங்களை அசட்டை பண்ணுகிறவன், ஊழியக்காரரை அசட்டை பண்ணுகிறவன். இவனுக்கு பேர் என்ன பேரு? இவன் துன்மார்க்கன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அசட்டை பண்றீங்களா? ஜப நேரங்களை அசட்டை பண்றீங்களா? ஜபிக்கிற வாய்ப்புகளை தட்டி கழிக்கிறீங்களா? வேத வாசிப்புகளை அசட்டை பண்றீங்களா? அப்படி நீங்க அசட்டை பண்ணுவீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நீ துன்மார்க்கன். தேவனை தேடாமல் இருக்கிறியா? அவன் துன்மார்க்கன். ஆண்டவரை தேடுகிற நேரத்தில் நீ தேடாமல் இருக்கிறியா? நீ யாரு? துன்மார்க்கன். அவன் துன்மார்க்கன். ஜபத்தை, ஆராதனைகளை அசட்டை பண்ணி அதை விட்டு விடுகிறவன் துன்மார்க்கன். அப்படின்னா என்ன? சங்கீதம் 119, 51, 53 படிக்கும் போது 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தை படிக்கும் போது வேதம் விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். வாசிக்க பார்க்கலாம். இந்த வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கன். வேதம் விட்டு விலகுகிறவன், வேத வசனங்களை விட்டு விலகுகிறவன், வேத அனுபவங்களை விட்டு விலகுகிறவன் அவன் துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம்.
முகத்தை கடினப்படுத்துகிறான். துன்மார்க்கன் யாருன்னா தன் முகத்தை கடினப்படுத்துகிறவன், ஏழைகளுக்கு இரக்கம் செய்யாமல் போகிறவன், நன்மை செய்யாமல் இருக்கிறவன் துன்மார்க்கன். வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். இன்னும் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது வாங்கினதை திரும்ப கொடுக்காதவன் துன்மார்க்கன். வாசிக்க பார்க்கலாம். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால், அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாமல் இருக்கிறபடியால் நிழலை போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் கீழ் நடக்கிற வேறொரு மாயான காரியம் உண்டு. வாங்கினவைகளை திரும்ப கொடுக்க மாட்டான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஏழையை ஒடுக்குகிற தரித்திரன். வாசிக்க பார்க்கலாம். ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையை போல் இருப்பான். ஏழையை ஒடுக்குகிற தரித்திரன். வாசிக்க. ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மலையை போல் இருக்கிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வாயினால் வாழ்த்துகிறான், இருதயத்துல கசப்பை வைத்திருக்கிறான். வாசிக்க பார்க்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறந்து வருவான். 28:13 நீதிமொழிகள். வாயிலே அயலானுக்கு சமாதானத்தை கூறுகிறான். 28:3. ஏழைகளை கொடுக்கிறது. சரி, வாசிக்கிற வாசி. வேத பிரமாணத்தை விட்டு விலகிறவர்கள் துன்மார்க்கரை போடுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். துஷ்ட நியாயத்தை அறியார்கள். இன்னொரு வசனம் இருக்கிறது. அயலானுக்கு சமாதான வாழ்த்தை சொல்லியும் தன் இருதயங்களில் பொல்லாப்பை வைக்கிற துன்மார்க்கன் என்று வேதம் சொல்லுகிறது. வாயில் வாழ்த்து, இருதயத்தில் பொல்லாப்பு. அப்ப துன்மார்க்கன் என்றால் தேவனை தேடாதவன், தேவனை அசட்டைப்படுகிறவன், தனக்கு பொருள் கிடைத்தவுடனே தேவனை மறைக்கிறவன், வேதத்தை விட்டு விலகுகிறவன், தன் முகத்தை கடினப்படுத்துகிறவன், ஆண்டவருக்கு பயப்படாதவன், கடனை திரும்ப கொடுக்காதவன், இவரெல்லாம் துன்மார்க்கன். வாய் வாழ்த்தம், இதயம் கசப்பு, இது எல்லாம் துன்மார்க்க ஜீவியம். ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்லமா? ஹல்லேலூயா. அப்படியானால் தேவனை விட்டு விலகுதல் என்றால் என்ன? தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி ஒளிந்திருப்பது, தேவ சமூகங்களை நேசிக்காமல் இருப்பது, வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, ஆலோசனைகளை புறம் தள்ளுவது, ஆலோசனைகளை மீறி ஓடுவது, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி ஓடுவது, இப்படிப்பட்டவன் தான் துன்மார்க்கன். அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கூடாரத்தில் என்ன வந்து இறங்குமா? கந்தகம் வந்து இறங்கும், நியாயத்தீர்ப்பை காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இந்த கூடாரத்தின் மேல் கந்தகம் தெளிக்கப்படும். துன்மார்க்கருடைய கூடாரத்துல அவனுடைய விளக்கு அணைந்து போகும். உன்னுடைய கூடாரம், என்னுடைய கூடாரம் எப்படி இருக்கிறது? நீ துன்மார்க்கரின் கூடாரமா அல்லது மாயக்காரனுடைய கூடாரமா, கள்ளர்களின் கூடாரமா? உன் சரீரமாகிய கூடாரமானாலும் சரி, நீ குடியிருக்கிற வீடாகிய கூடாரமானாலும் சரி, நீ கள்ளன்மாரின் கூடாரமா இருப்பாய். ஆனால் எல்லா கள்ளத்தனமும் அங்க வந்து இருக்கும். கள்ளத்தனமான வலதுகை, கள்ள நாவு, கள்ள தராசு, கள்ளத்தனமாய் பேசுகிற அனுபவங்கள், எல்லா சூனியங்களும் அங்க வந்து சேர்ந்து விடும். ஆகவே தேவ ஜனங்கள் நன்றாக உணர்வடைய வேண்டும். உன் கூடாரம் இன்றைக்கு நீ நினைச்சு பார்க்கலாம், துன்மார்க்கரின் கூடாரமா, இல்லை மாயக்காரனுடைய கூடாரமா இருக்கா, இல்லை உன் கூடாரம் கல்லரின் கூடாரமா இருக்கு. யாக்கோபே, உன் கூடாரங்களும், யாக்கோபே, இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று உன்னையும் என்னையும் பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சாட்சி சொல்ல முடியுமா? வாதை அணுகாத கூடாரமாய் உன்னையும் என்னையும் மாற்ற வேண்டுமானால் உன் கூடாரம் இஸ்ரவேலின் கூடாரமா இருக்கிறதா? அங்கே வெளிச்சம் இருக்கிறதா? நீதிமானின் கூடாரமாக இருக்கிறதா? அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறதா? ஞானவான்களின் கூடாரமாக இருக்கிறதா? வேண்டிய திரவியங்களும் வேண்டிய எண்ணெயும் இருக்கிறதா? வேண்டிய அபிஷேகம், வேண்டிய வல்லமை, வேண்டிய கிருபை, வேண்டிய ஜெபம், வேண்டிய ஆலோசனைகள், வேண்டிய சத்தியங்கள், வேண்டிய வசனங்கள், வேண்டிய உபதேசங்கள் ஞானவானின் கூடாரத்தில் வேண்டிய திரவியம் உண்டு. ஞானவானின் கூடாரத்தில் வேண்டிய எண்ணெய் உண்டு. அபிஷேகத்தின் ஆளுகை உண்டு. அபிஷேகத்தின் வல்லமை உண்டு. கிருபையின் பிரசன்னம் உண்டு. ஞானவானாய் இருப்பாயானால் அந்த கூடாரத்தை தான் கர்த்தருடைய
வார்த்தை சொல்லுகிறது, ஓ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை அணுகாமல் கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமானால் உன் கூடாரம் இன்றைக்கு நீ சோதித்து பார்க்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, எனக்கு அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஜனமே, நீ தூரமாக இருந்தாலும் சமீபமாக இருந்தாலும் இந்த கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன் கூடாரம் எப்படி இருக்கிறது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் இஸ்ரவேலரின் கூடாரத்தில் 10 விதமான வாதைகள் எகிப்து தேசத்தில் வந்தாலும் இஸ்ரவேலரின் கூடாரத்தில் காரியம் இல்லை, அங்கே வெளிச்சம் இருந்தது. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். யாக்கோபின் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். சிருஷ்டித்தவர் இருந்தார், உருவாக்கினவர் இருந்தார், அழைத்தவர் இருந்தார், நடத்தினவர் இருந்தார். நீதிமானின் கூடாரத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்குமா? ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்குமா? துன்மார்க்கரின் கூடாரத்தில் சாபம் இருக்குமா? நீதிமான்களின் கூடாரத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருக்குமா? ஞானவானின் கூடாரத்தில் வேண்டிய எண்ணெய், வேண்டிய ஆதாரம், வேண்டிய திரவியங்கள் இருக்குமா? எனக்கு அருமையானவர்களே, உன்னையும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் ஞானவானாய் தான் வைத்திருக்கிறார். உன் கூடாரம் எப்படி இருக்கிறது? உன் கூடாரத்தில் பழுது இருக்கிறதா? அந்த கூடாரத்தின் பழுதை நீக்குவதற்கு தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ ஒப்பு கொடுப்பாயானால், நீ உணர்ந்து தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயானால், உன் வாழ்க்கையில் இருக்கிற பழுதுகளை எல்லாம் பழுது பார்த்து உன்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். பழுது பார்க்கும்படி இந்த ஆவியானவர் மத்தியில் இன்னைக்கு வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில இந்த தேவ சத்தம் கேட்கிற இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் என்னையும் பழுது பார்க்க. ஓ, சோர்ந்து போய் இருக்கிறாயா? பலன் இல்லாமல் இருக்கிறாயா? ஆவிக்குரிய வல்லமைகள் இல்லாமல் இருக்கிறாயா? அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறாயா? பழுது பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே உலாவை கொண்டிருக்கிறார். ஓ, கள்ளனுடைய கூடாரம், துன்மார்க்கனுடைய கூடாரம், மாயக்காரனுடைய கூடாரத்தில் தேவன் பிரியப்படல. ஓ, நீ துன்மார்க்கனுடைய கூடாரமா இருப்பாய், ஆனால் தேவனை தேடாத இருதயம், கடினம் உள்ள இருதயம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற இருதயம், அது துன்மார்க்கனுடைய கூடாரமாய் காணப்படுகிறது. அங்கே தேவனுடைய பிள்ளையே, அங்கே நியாயத்திற்கு உண்டாகிறது. உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள்ல நீ நஷ்டம் அடையக்கூடாது. ஆகவேதான் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை தந்து கர்த்தர் உன்னை நடத்தும்படி விரும்புகிறார். ஓ, நீதிமான்களுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்துல ஆராதனை பாடல்கள் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்துல ஜெபங்கள் உண்டு. நீதிமானின் கூடாரத்துல வசனங்கள் உண்டு. நீதிமானின் கூடாரத்துல விடுதலையின் சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரத்துல ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடுகிற சத்தங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள கடந்து வருவோம். முழங்கால் பண்ணிடுவோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு கடந்து வருவோம். ஆண்டவரே, என் கூடாரம் எப்படி இருக்கிறது? அந்த கலிலேயா கடற்கரை ஓரத்தில் தன் வாழ்க்கை அவை, அந்த படகை அவை, அந்த வாழ்க்கை படவை கொண்டு போவதற்கு பலன் இல்லாதவனாய் வலைகளை எல்லாம் பழுது பார்த்து கொண்டிருந்தான். அங்கே இயேசு போனார். அங்கே அவனை அழைத்தார். இங்கே வா, உன் படகை எனக்கு தா, உன் படகை எனக்கு கொடு, உன் வாழ்க்கை எனக்கு கொடு. அவன் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தான். இயேசு அவனிடத்துல அருகில போய், உன் படகை எனக்கு கொடு பேதுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கஷ்டத்திலும், அந்த வேதனையின் நடுவிலும், அந்த துக்கத்தின் நடுவிலும் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் இருந்த போதும் அவன் படகை ஆண்டவருக்கு கொடுத்தான். இந்த நிலவரத்தில் நீ இருப்பாயாடா? இப்படிப்பட்ட நிலைமையில நீ இருப்பாயாடா? அவன் நீ உன் வலைகளை பழுது பார்க்கும்படி, உன் வலைகளை திரும்பவும் பழுது பார்த்து அவன் அதை நல்ல வலைகளாய், நல்ல ஜீவியம் நிறைந்த வலையாய், நல்ல கூடாரமாய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில உண்டு. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற ஆவியானவர். பலன் இல்லாத நேரங்களில்
அப்பா பிதாவே நினைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு எனக்கும் கற்றுத் தந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நான் என் எதிர்காலத்தை எப்படி நடத்துவேன்? எங்கள் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அல்ல உன் குடும்பத்தை நடத்துவது. நீ அல்ல உன் குடும்பத்தை நடத்துவது. உன் குடும்பத்தை நடத்துகிற அந்த ஆவியானவர், அந்த தேவன், அந்த ஆண்டவர் இயேசு என்னைக்கு உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் மாறி போச்சோ அன்றைக்கே அவர் அந்த படகுல வந்து அமர்ந்திருக்கிறார். உன் படகுல கர்த்தர் கூட இருக்கிறார். நெருக்கமானாலும், சோர்வுகள் ஆனாலும், போராட்டங்கள் ஆனாலும், பிரச்சனைகள் ஆனாலும், கஷ்டங்கள் ஆனாலும், கண்ணீர் ஆனாலும் அவர் உன் படகுல அமர்ந்து இருந்து உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும்படி உன்னை மட்டுமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். உன் கூடாரம் இந்த சாயங்கால வேலையில, இந்த ராத்திரி வேலையில உன் கூடாரம் ஆண்டவர் விரும்புகிற கூடாரம் தானா? இல்லை என்றால் கள்ளத்தனங்கள் நிறைந்த கூடாரமாக இருக்கிறதா? இல்லை என்றால் மாயக்காரனுடைய கூடாரமாக இருக்கிறதா? இல்லை என்றால் உன் ஜீவியம் துன்மார்க்கனுடைய கூடாரமாக இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் ஆவியானவரே, என்னை ஒரு விசை கூட உங்களுடைய கரங்களில் எடுத்து என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா? என்னை பலப்படுத்த மாட்டீரா? ஒரு விசை கூட கர்த்தர் எனக்கு இறங்க மாட்டீரா? ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ண மாட்டீரா? இப்படி வல்லமை எனக்குள் வைக்கப்படாதா? ஆண்டவரே, நான் உயிர்ப்பிக்கப்பட மாட்டேனா? ஒரு விசை கூட இந்த வசனம் கிடைக்கும். ஒரே கள்ளத்தனமான எல்லாவித கள்ளத்தனமும் நிறைந்திருக்கிற அந்த கள்ளனுடைய கூடாரமாய் என்னுடைய சரீரமாகிய கூடாரம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மாயக்காரனாய் நான் காணப்படக்கூடாது. மாயக்காரனுடைய கூடாரமாய் என் கூடாரம் காணப்படக்கூடாது. துன்மார்க்கனுடைய கூடாரமாய் என் கூடாரம் மாறிடக்கூடாது. உங்களுடைய அன்பை விட்டு நான் விலகி ஓடிடக்கூடாது. உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடிடக்கூடாது. ஆண்டவருடைய வேதத்தை விட்டு நான் விலகி ஓடிடக்கூடாது. அதிகமாக நான் இன்னும் நெருங்கி வரணும். உங்களை ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுங்க. நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணணும். இன்னும் தேவ சமூகத்தில் நான் உபவாசத்தோடு காத்திருக்கணும். இன்னும் அதிகமாக நான் தேவனை தேடணும். இன்னும் கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஆண்டவருக்கு நான் பயன்படணும். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் மாறணும். அதற்கேற்ற கிருபைகளை, வல்லமைகளை கர்த்தர் எனக்கு தரணும். அப்பா, உன் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. அப்பா, உன் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஜெபிக்கின்றோ. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ. கவிக்காத பாக்கியமே தேடி ஓடி வந்தோ. ஈசோப்பினாக்கருவோ இன்றே. ஈசோப்பினாக்கருவோ இன்றே. உரைகின்ற பணிவோட வெண்மையாவோமையா மகிமை மகிமை காட்சிமை நேசருக்கே. மகிமை மகிமை நேசருக்கே. அப்படி கூடாது. ஒரு விஷயம் கூட ஆண்டுடைய சமூகத்தில்
நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துவோம். என் கூடாரம் எப்படி இருக்கு? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னாரே. கல்லனுடைய கூடாரமா நம்முடைய கூடாரம் இருக்கிறதா? இல்லையே மாயக்காரனுடைய கூடாரமாக காணப்படுகிறதா? எப்படி இருக்கிறோம்? துன்மார்க்கனுடைய கூடாரமாக நம்முடைய கூடாரத்தை வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அந்த கல்லனுடைய கூடாரமாக என் ஜீவி இருக்கக்கூடாது. என் ஜீவியம் கல்லனுடைய கூடாரத்தை போக இருக்கக்கூடாது. மாயக்காரனுடைய கூடாரமாக என் ஜீவி இருக்கக்கூடாது ஐயா. துன்மார்க்கனுடைய கூடாரமாக மாறிடக்கூடாது. தேவனை தேடாமல் இருக்கிற துன்மார்க்கனாய் நான் மாறி போயிடக்கூடாது. கர்வம் பிடிச்ச துன்மார்க்கனாய் நான் மாறி போயிடக்கூடாது ஐயா. ஆண்டவரே, வேதத்தை விட்டு விலகுகிற, உபதேசங்களை விட்டு விலகுகிற, சத்தியங்களை விட்டு விலகுகிற, சபையை விட்டு விலகுகிற துன்மார்க்கனாய் நான் மாறக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் கூடாரத்தை இஸ்ரவேலின் கூடாரமாய் மாற்றும். என் கூடாரம் நீதிமானின் கூடாரமாய் கர்த்தர் மாற்றும். ஞானவானின் கூடாரமாய் ஆண்டவர் மாற்றுகிறார்கள். பரிசுத்த பிதாவே, தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படி கூடி வந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ சமாதானம், தேவ ஆறுதல் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, அவை கர்த்தரை பாடி துதிக்கிற ஜனத்தோடு மட்டுமாக தேவனுடைய கிருபை கூட இருந்தபடி நான் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஜெபிக்கிற, ஆராதிக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய சிறகின் மறைவினால் ஆண்டவர் மறைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படியே கர்த்தர் மாற்றுகிறார். வாதை, வியாதி, பலவீனங்கள் அணுகாத கூடாரமாய் கர்த்தர் மாற்றும் ஜனங்களை ஆண்டவருடைய கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபையினால கர்த்தர் மூடிக்கொள்ளையா. எந்த வாதைகளும், எந்த நோய்களும், எந்த பிடிகளும் ஜனத்தை தொடக்கூடாது. பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். பலன் உண்டாகும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களைப் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.